எப்பவாச்சும் உங்களுக்கு அட எனக்கு எல்லாமே தெரியும்னு தோணிருக்கா? ஆனா ஒருவேளை அதே எண்ணம் தான் உங்கள புதுசா எதையும் கத்துக்க விடாம தடுக்குதுன்னா ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? வாங்க, இந்த காலி கோப்பையோட கதையில இந்த சுவாரஸ்யமான புதிர பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இத இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு குழந்தையோட மனசு மாதிரி எது கிடைச்சாலும் கத்துக்க தயாரா ஒரு திறந்த மனசோட இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நிபுணரோட மனசு, இது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி கதவை சாத்தி வச்சிருக்கு. இந்த ரெண்டு மனநிலைக்கும் நடக்கிற போராட்டம்தான் நாம பார்க்க போற கதையோட மையப்புள்ளியே. சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். இவர்தான் பேராசிரியர் ஆர்தர். அறிவுக்கு மறுபெயர்னு கூட சொல்லலாம். ஆனா பாருங்க, இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் அவரோட வளர்ச்சி அப்படியே நின்னு போச்சு. ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறா மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் இவ்வளவு பெரிய அறிவாளியால ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? சும்மா இல்ல, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்கார். எண்ணி முடிக்க முடியாத பட்டங்கள், விருதுகள்னு குவிச்சு வச்சிருக்கார். அவரோட அறிவு அது ஒரு பெரிய கோட்டை மாதிரி, ரொம்ப வலுவானது. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். கோட்டைகள் நம்மள பாதுகாக்க மட்டும்தானே செய்யும். சில சமயம் புதுசா எதுவும் உள்ள வராமலும் தடுத்துடும் இல்லையா? அதுதான் இங்கேயும் நடந்தது. அப்போ ஆர்தரோட உண்மையான பிரச்சனை என்ன? அவரோட அறிவா? இல்லவே இல்ல. அந்த அறிவால வந்த பெருமை. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த கர்வம்தான் புதுசா ஒரு வார்த்தை கூட காதுல விழாதபடிக்கு அவரை தடுத்தது. இந்த ஒரு வரி, எனக்கு ஏற்கனவே அது தெரியும், இது போதும். இந்த ஒரு வரிதான் ஆர்தரோட மனக்கதவை பூட்டி சாவிய தூக்கி எறிஞ்சது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நாம எத்தனை தடவை இந்த ஒரு வரிய சொல்லி நல்ல நல்ல யோசனைகளை தட்டி விட்டிருப்போம். இப்போ ஆர்தர் ஒரு சவால் தேடி கிளம்புறாரு. எங்க தெரியுமா? ஒரு ஜென் குருவை பாக்க. ஆனா கத்துக்கிறதுக்காக இல்ல, நான் தான் உன்னை விட பெரிய ஆள்னு நிரூபிக்க. ஒருத்தர் கத்துக்க போறாரு, இன்னொருத்தர் ஜெயிக்க போறாரு. இந்த சந்திப்புல என்ன நடக்க போகுது? அங்க போனதும் ஆர்தர் ஆரம்பிச்சிட்டார். தன் அறிவை எல்லாம் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆனா அந்த குரு என்ன செஞ்சார் தெரியுமா? எதையுமே பேசல. அமைதியா ஒரு புன்னகை மட்டும்தான். ஒரு பக்கம் வார்த்தை புயல், இன்னொரு பக்கம் அமைதியான சமுத்திரம். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் உருவாகுது. இங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றது உண்மையாவே காது கொடுத்து கேக்குறீங்களா? இல்ல இவன் பேசி முடிக்கட்டும் அப்புறம் நான் ஆரம்பிக்கணும்னு உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது ஆர்த்தரோட கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லோரோட கதையும் தான். சரி, கதைக்கு வருவோம். ஆர்த்தர் பேசிட்டே இருக்காரு. அரை முழுக்க அவரோட குரல் தான். அந்த நேரம் பார்த்து குரு அமைதியா ஒரு டீ கப்ல டீ ஊத்த ஆரம்பிக்கிறாரு. ஆர்த்தரோட பேச்சுக்கு அந்த குருவோட பதில் இந்த அமைதியான செயல்தான். அந்த டீ மெதுவா கப் நிரம்பி விளிம்புக்கு வருது. ஆனா குரு ஊத்துறத நிறுத்தவே இல்ல. டீ அப்படியே வழிஞ்சு மேச மேல ஓடுது. அப்போ வரைக்கும் இருந்த அந்த அமைதி இப்ப கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஐயோ நிறுத்துங்க! ஆர்த்தர் பதறி போய் கத்துறார். முதல் முறையா அவர் பேசல, கவனிக்கிறார். அந்த நிரம்பி வழியிற டீ கப் வேற ஒண்ணும் இல்ல, அது அவரோட மனசோட பிரதிபலிப்பு. அது அவருக்கு உணர்த்துற ஒரு கண்ணாடி. ஆர்த்தர் கத்துனதுக்கு அப்புறம் அந்த அறையில மறுபடியும் ஒரு நிசப்தம். இப்போதான் உண்மையான பாட ஆரம்பிக்க போகுது. குரு மெதுவா பேச ஆரம்பிக்கிறாரு. குரு சொன்னார், நீங்க இந்த டீ கப் மாதிரி தான். அந்த வார்த்தை ஆர்த்தரோட மனசுல ஈட்டி மாதிரி பாயுது. புதுசா ஏதாவது உள்ள வரணும்னா முதல்ல கப் காலியா இருக்கணும். அதே மாதிரி நீங்க புதுசா கத்துக்க விரும்பினா உங்க மனசு முதல்ல காலி செய்யணும். இதுதான் இந்த குருவோட பாடம். பணிவு, இதுதான் ஆர்த்தர் கிட்ட மிஸ்ஸிங். பணிவுன்னா நம்மள நாமளே தாழ்த்திக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா, ஓகே எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா கத்துக்க வேண்டியது ஒரு கடல் அளவு இருக்குன்னு ஒத்துக்கிறது. அதுதான் உண்மையான ஞானத்துக்கான சாவி. அப்போ உண்மையான புத்திசாலித்தனம்னா என்ன? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்ல, இன்னும் கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அந்த மனநிலைதான் நம்மள எப்பவும் வளர வைக்கும். சரி, கதை கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும்? நம்ம மனசுல இருக்கிற அந்த கோப்பையை எப்படி காலி பண்றது? வாங்க, அதுக்கு ஒரு சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். நம்பர் 1, எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க தைரியம் வேணும். அதுதான் முதல் படி. நம்பர் 2, உண்மையாவே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட கேள்விகள் கேளுங்க. நம்பர் 3, அடுத்தவங்க பேசும்போது பதில் சொல்றதுக்காக கேட்காதீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கேளுங்க. சரி, இப்போ உங்க கோப்பை காலியா இருக்குன்னு வச்சுப்போம். உங்க முன்னாடி கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய உலகமே இருக்கு. இந்த அற்புதமான கற்றல் பயணத்துல உங்க கோப்பைய எதை கொண்டு நிரப்ப போறீங்க? யோசிங்க.